முத்து நபி முழு அடிமை நான் மதினத்து துப்புரவு தொழிலாளி முத்து நபி முழு அடிமை நான் மதினத்து துப்புரவு தொழிலாளி நான். மதினாவை கூட்டக்கூடிய பாக்கியம் கிடைச்சா இந்த பாக்கியம் எனக்கு கிடைக்கணும்னு ரொம்ப ஆசையா இருந்துச்சு. எல்லாமே வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. நான் மதினா தெருக்குள்ள போகும்போது எங்கேயாவது பேப்பர் சுத்தமா வச்சிருக்கேன். உலகத்திலேயே மிக மிக சுத்தமான ஊர் மதினா ஷெரீஃப் தான். ஒவ்வொரு தெரு 4 பேர் நின்றுட்டே இருக்காங்க. நீ சாக்லேட் பேப்பரை போட்டு பாரு, 2 நிமிஷமே இருக்காது. வேணுமே போடுங்க, யாரும் போட மாட்டாங்க. அங்க எல்லா இடத்தையும் வச்சிருக்கிறாங்க. போட்டாலும் இருக்காது 2 நிமிஷத்துல. உடனே ஆள் வந்து பார்த்துட்டே இருக்காங்க. வந்துடுறது அதை கொண்டு குப்பையில போட்டுருவாங்க. ஆக உலகத்துல கிளீனர்ஸ். நான் ஏதாவது துப்புரவு தொழிலாளி வேலை செய்யறதுக்கு வாய்ப்பு கிடைக்கணும்னு பாக்குறது. மதினாவின் தெருக்கில் உலகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா கொடுத்தான். ஏதாவது பேப்பர் கிடைத்த கொண்டு விட்டு போட்டுருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். மதினாவுடைய கிளீனர் வேலை நானும் செஞ்சேன். முத்து நபி முழு அடிமை நான் மதினத்து துப்புரவு தொழிலாளி நான் ஒப்பில்லா படு ஏழை நான் உம்மி நபி பிச்சையிலே வாழ்பவன் நான் ஒப்பில்லா படு ஏழை நான் உம்மி நபி பிச்சையிலே வாழ்பவன் நான். முத்து நபி முழு அடிமை நான் மதினத்து துப்புரவு தொழிலாளி நான் உப்பில்லா படு ஏழை நான் உம்மி நபி பிச்சையிலே வாழ்பவன் நான். ரஹ்மத்துல்லில் ஆலமீன் யா ரூஹல் ஆஷிகீன் ஹரீசுல் முஃமினீன் யா ஷஃபீஅல் முஃமினீன் யா ஷஃபீல் முذنبீன் சொல்லுங்க. யா ஷஃபீஅல் முذنبீன் மறுவேலைக்கில்லாத நான் மாநபி இறைவிடா விருந்தினன். அடுத்த வேலை சோத்துக்கு இல்லாத பிச்சைக்கார பையன், அடுத்த வேலை சோத்துக்கு இல்லாத பிச்சைக்கார பையன், மாநபி வீட்டு விருந்தாளி, இடைவிடா விருந்தாளி. மறுவேலைக்கில்லாத நான் மாநபி இறைவிடா விருந்தினன். பாசநபி பணியாளன் நான் அதனால் பட்டினியை அறியாத நான். வேலைக்காரன் நானு எப்படி அந்த வேலைக்காரன் சும்மா விடுவாங்க? எஜமான் பாசநபி பணியாளன் நான் அதனால் பட்டினியை அறியாத நான். பாசநபி பணியாளன் நான் அதனால் பட்டினியை அறியாத நான். உப்பில்லா படு ஏழை நான் உம்மி நபி பிச்சையிலே வாழ்பவன் நான். உப்பில்லா படு ஏழை நான் உம்மி நபி பிச்சையிலே வாழ்பவன் நான். ஒன்றுமில்லா வெறு உருவம் நான் நொடி நபி ஒளியாலே ஜொலிப்பவன் நான். ஒன்றுமில்லா வெறு உருவம் நான் நபி ஒளியாலே ஜொலிப்பவன் நான். சுயம் ஒன்றும் இல்லாத நான் சுயம் வேண்டி சுந்தரரை சுற்றுபவன் நான். சுயம் என்றும் இல்லாத நான் சுயம் வேண்டி சுந்தரரை சுற்றுபவன் நான். அந்த ரசூலுடைய பிம்பம் தாங்க ஷேக். சுயம் ஒன்றும் இல்லாத நான் சுயம் வேண்டி சுந்தரரை சுற்றுபவன் நான். உப்பில்லா படு ஏழை நான் உம்மி நபி பிச்சையிலே வாழ்பவன் நான். நாம் என்ன பை நபிமார்களே அவங்க ஒரு திருப்பாடு நினைக்கிறாங்க. யரகபு இலையல் ஹல்கு குல்லு, அனைத்து கோடி சிருஷ்டிகளும் என் பக்கம் தான் தேவையாகும்.
முஹ்தாஜ் ஆகும் என் பக்கம் ஆசைப்படும். அத்தா இப்ராஹிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இப்ராஹிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்பட எந்த பெருமான சொன்னாங்க நாமளா எந்த மூலைக்கு அவங்க பிச்சையில வாடிட்டு இருக்க வந்து வட்டி ஒன்று உப்பில்லா படியேனை உப்பில்லா உப்பா உப்பு தானே சரி சொல்லுங்க உப்பு இல்லாத சொல்ல மாட்டேன். உப்பில்லா படியேலை நான் நபி பிச்சையில் வாழ்பவன் நான். உப்பில்லா படியேலை நான் நபி பிச்சையில் வாழ்பவன் நான். இட்ட ஏவல் செய்பவன் நான் நின்பனவி சுட்டு விரல் பார்ப்பவன் நான். ஏவல் செய்பவன் நான் நின்பனவி சுட்டு விரல் பார்ப்பவன் நான். திட்டமேதும் இல்லாத நான் திருநபி திருநாவு கசைபவன் நான். திட்டமேதும் இல்லாத நான். என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்பாருக்கு போறதுக்கு ஈஸியா வழின்னா அவங்க பணியாளனா போயிடுறது, பணக்காரனா போக முடியாது. நம்ம ட்ரம்புக்கு பேச்சுவார்த்தை நடத்த சார் வரேன் சார் போக முடியுமா? நீ ட்ரம்ப் ட்ரம்ல அடிச்சு வரணும் போக முடியுமா? அவன் தெருவுக்கே போக முடியல. அவன் வர்றாங்கன்னு சொல்லி டிராபிக்கை நிப்பாட்டான். தெரிஞ்சுங்களா? பிரான்ஸ் அதிபர் சார் நிப்பாட்டாங்க சார் வேகம் கழிச்சு வந்திருக்காங்க. பிரான்ஸ் அதிபர் நிப்பாட்டானும் இந்த நேற்று உடனே அவர் அடிக்கிற போன் ட்ரம்புக்கு, சார் நீங்க வரீங்க நிப்பாட்டானு சார் அப்படின்னு. கொஞ்சம் நேரம் நிப்பாட்டம் அப்புறம் திறந்து விட்டுருவோம் நம்ம வந்துருக்காங்க என்ன செய்ய முடியுங்கிறது. அவர் அமெரிக்கா ஜனாதிபதி வந்தால் நிப்பாட்டு சட்டம் சரி நடந்தே வந்துடுறேன் சார் வாங்க நடந்தே போயிட்டார் அங்கிருந்து முந்தானத்தில் நடந்துச்சு. தெரிஞ்சுங்களா? இப்போ நீ ட்ரம்ப் பார்க்க போக முடியுமா? ட்ரம்புக்கு ரூமுக்குள்ள நுழைய முடியுமோனால மிஷினோடு நிற்கிறான். ஆனால் ஒருத்தன் போகிறான் பெரிய தலைப்பா போட்டு டீ எடுத்து போய் சார் டீ வச்சுட்டு வந்துடுறான். அவன் ரூமுக்குள்ளே போகிறான். ட்ரம்ப் முன்னாடி உட்காந்துருக்காரு. நேராக உள்ள போய் வச்சுக்கிட்டு சார் சொல்லுங்களா யார் அவன் நம்மளாம் பிரான்ஸ் அதிபர் போக முடியல, லண்டன் அதிபர் போக முடியாது, அதுக்கு போக முடியாது. யார் போகலாம்? டீ ஊத்துறவன் போகலாம்ல, அவங்க டீ வைக்கிறவன் போகலாம். அந்த நம்ம ரசூல்ல தருபா இருக்கு. நம்மளாம் வேற ஆளா போக தேவையில்லை. என்னென்ன போயிடலாம் பணியாளனா போயிட வேண்டியதான். அதை கொண்டு வா இதை கொண்டு ஆர்டர் பண்ண ஆர்டர்லியா உள்ள போயிடலாம். ஆர்டர் பண்ண செய்யற உள்ள போயிடலாம் இல்லையா? அதுதான் ஈஸி ஃபர்ஸ்ட் வே டு என்டர் தி பாரடைஸ். ஈஸியஸ்ட் வே என்னது? முத்து நபி முழு அடிமை நான் மதீனத்து துப்புரவு தொழிலாளி நான். ஒப்பில்லா பழியேலை நான் உம்மி நபி பிச்சையிலே வாழ்பவன் நான். அல்லாஹ்வை அறியாத நான் அன்பு நபி அறிவாலே அறிந்தவன் நான். அல்லாஹ்வை அறியாத நான் அன்பு நபி அறிவாலே அறிந்தவன் நான். உயிரற்ற வெறும் சவம் நான் முத்தமரி உயிராலே வாழ்பவன் நான். உயிரற்ற வெறும் சவம் நான் முத்தமரி உயிராலே வாழ்பவன் நான். ஒப்பில்லா பழியேலை நான் உம்மி நபி பிச்சையிலே வாழ்பவன் நான். ஒப்பில்லா பழியேலை நான் உம்மி நபி பிச்சையிலே வாழ்பவன் நான். படைப்பினில் இடிந்தவன் நான் நபியருள் கொடையாலே உயர்ந்தவன் நான். படைப்பினில் இடிந்தவன் நான் நபியருள் கொடையாலே உயர்ந்தவன் நான். அக்ரமிர் ருசுலி உன்னா அக்ரமல் உமம்
அக்ரம ருசுல் நமக்கு வந்த பரக்கத்துல நம்ம அக்ரமுல் உம்மம் ஆயிட்டோம். உம்மத்துகள்ல ஹைருல் உம்மத் ஆயிட்டோம். உம்மத்துகள் மிக மேலான உம்மத்தாயிட்டோம். எதுக்காக? நம்முடைய திறமையை கொண்டு இல்ல, நமக்கு வந்து நபி மேலான நபி. அதனால உம்மத்துகள்ல மேலான உம்மத்தாயிட்டோம். உங்க உம்மத்து எப்படிப்பட்ட உம்மத்துங்க? அவர்கள் பிறப்பால் எல்லா 1,24,000 சமுதாயங்களை விட கடைசி சமுதாயம். ஆனா சொர்க்கத்தில் நுழைவது முதல் சமுதாயம். முதல்ல ஆதம் நபி, அடுத்து நூஹ் நபி, வரிசையா போயிட்டு 1,24,000 சொர்க்கத்துக்கு போக சொர்க்கம் நம்பிடும். எவ்வளவு லேட் பண்ணிட்டு போயிருப்பாங்க. பெருமாள் சொன்னாங்க இது ஆகிருல் உம்மம், ஆனா அவ்வளவு துகுல் சொர்க்கத்துல முதல்ல போறது நம்ம தான். எதை அல்லாஹ் யாரை பார்த்தான்? நபியை பார்த்தாங்க. இவங்க கேட்பாங்க, யாரெல்லாம் என்ன கடைசி வந்த நபி நீ முன்னாடி அனுப்புற? அரே உங்க ஆதரவைக்கு முன்னாடி நபியா இருந்தாங்க. வந்தது கடைசி. அவங்க உண்டானது எப்பயோ உண்டாயிட்டாங்க. ஆதர் நபி மண்ணுக்கும் தண்ணிக்கும் மத்தியில் இருக்கும்போது நபியா இருந்தாங்க. அவங்க உம்மத்துவா புஞ்சுதான் போடுறாங்க. வா வா சொல்லுங்க. படைப்பினில் இழிந்தவன் நான், நபியருள் கொடையாலே உயர்ந்தவன் நான். படைப்பினில் உயர்ந்தவன் நான், நபியருள் கொடையாலே உயர்ந்தவன் நான். கடைநிலை ஊழியன் நான், அருள் நபி கடை கண்ணில் எப்போதும் நான். கடை கண்ணில் கடைநிலை ஊழியன் நான், அருள் நபி கடை கண்ணில் எப்போதும் நான். உப்பில்லா படு ஏழை நான், உம்மி நபி பிச்சையிலே வாழ்பவன் நான். உப்பில்லா படு ஏழை நான். சொல்லிக்கிட்டே இருக்கேன். பெருமாள் சொல்லாச்சு நம்மளை சேர்த்துக்குவாங்க. அவங்க நம்ம அடிமைகளை ஒருத்தர் சேர்த்துக்குவாங்க. உப்பில்லா படு ஏழை நான், உம்மி நபி பிச்சையிலே வாழ்பவன் நான். பிலால் வழி நபியடிமை நான், நபிநாதர் நுழையும் முன் சுவனத்தில் நான். பிலால் வழி நபியடிமை நான். அடிமைகளை போய் கிளீன் பண்ணி வைக்கணும்ல, முன்னாடி போய் பராக் பராக்னு சொல்லணும்ல. அதனால பிலால் நாயக்கு மாதிரி முன்னாடி போயிடணும். கடிவாளத்தை பிடிச்சிக்க முன்னாடி போயிடணும். பிலால் வழி நபியடிமை நான், நபிநாதன் நுழையும் முன் சுவனத்தில் நான். எழில் நபி எடு பிடி நான், நேந்தல் நபி என்னை தேடும் முன்னங்கு நான். எடுபடி எடுபடி எழில் நபி எடுபடி, எழில் நபி எடு பிடி நான், ஏந்தல் நபி என்னை தேடும் முன்னங்கு நான். ஒப்பில்லா படு ஏழை நான், உம்மி நபி பிச்சையிலே வாழ்பவன் நான். முதலமைச்சருக்கு எடுபடியா இருந்தவங்க மந்திரியா இருக்கும். முதலமைச்சருக்கு எடுபடியா இருக்கவங்க அடுத்த மந்திரியா இருக்கும். ரசூலுடைய எடுபடி. ஒப்பில்லா படு ஏழை நான், உம்மி நபி பிச்சையிலே வாழ்பவன் நான். ஹபீப உம்மி ஃபிதாக யா ரசூலல்லாஹ் நவஹரி, ஃபிதாக யா ஹபீபல்லாஹ் உம்மி ஃபிதாக யா ரசூலல்லாஹ் நவஹரி, ஃபிதாக யா ஹபீபல்லாஹ். நபி முழு அடிமை நான், உறவு தொழிலாளி நான். ஒப்பில்லா படு ஏழை நான், உம்மி நபி பிச்சையிலே வாழ்பவன் நான். இந்த உடல் அழிந்து போவதற்கு முன்னாடி நீ என்ன சம்பாதிக்கிறோமோ சம்பாரிச்சுக்கோ. துனியாவை இல்லை, மௌலா. உடம்பு போன பின்னாடி அப்புறம் நீங்க மௌலா சம்பாதிக்க முடியாது. அவங்க கனமுடைய அப்பா படிக்கிறாங்க. இந்த சூத்திர பாவை
சித்திரன்னா பாவைனா பொம்மை, மண்ணால் செய்த பொம்மை அழிந்து போவோம், சூச்ச கயிற்றினை பாருடா. எதுக்கு நீ அல்லாஹ்வுடைய கயிறுனா மௌலாவோட அபுலுல்லா, அல்லாஹ்வோட உள்ள கனெக்ஷனை பிடிச்சிக்க, அதை ரெடி பண்ணிக்க. உன் சுத்த திருவடியில் சுக்கி அருள் பெறும் முன் செத்தொழிந்து போனால் என்ன செய்வே நிராமயம். மௌத்து வந்துருச்சு, அப்புறம் நேரம் கிடைக்காது அல்லாஹ் அடையிறது. அல்லாவை அடைவதற்கு நேரம் எதுங்க? இதுதான் நேரம். அல்லாவை அறிவதற்கு நேரம் எதுங்க? இதுதான் நேரம். மிசாஜ் மூலம் அல்லாவை அடைவதற்கு நேரம் எது? இதுதான் நேரம். இனி ஒரு காலம் வரும் அல்லாவை அடைஞ்சுக்கலாம், இனி ஒரு காலம் எல்லாம் போயிடும், அந்த காலம் வரவே வராது. இதுதான் நேரம். நீ சொல்லு. சூத்திரப்பாவை கயிறற்று வீழும் முன் சூற்ற கயிற்றினை பாரடா, அதி சூற்ற கயிற்றினை பாரடா. சூத்திரப்பாவை கயிறற்று வீழும் முன் சூற்ற கயிற்றினை பாரடா, அதி சூற்ற கயிற்றினை பாரடா. சூத்திரப்பாவை கயிறற்று வீழும் முன் சூற்ற கயிற்றினை பாரடா, அதி சூற்ற கயிற்றினை பாரடா. நேத்திரம் ரெண்டிலும் நேரே இலங்கிய நீடொழி போன்றது தேடரிதாகிய காத்திரம் உள்ளது யாவும் பொதிந்தது கையிலும் காலிலும் எட்டப்படாதது. சூத்திரப்பாவை கயிறற்று வீழும் முன் சூற்ற கயிற்றினை பாரடா, அதி சூற்ற கயிற்றினை பாரடா. சாஸ்திர வேதம் சதகோடி கற்றாலும் சமய நெறிகளில் ஆதாரம் பெற்றாலும், சாஸ்திர வேதம் சதகோடி கற்றாலும் சமய நெறிகளில் ஆதாரம் பெற்றாலும், பாத்திரம் ஏந்தி புறத்தில் அலைந்தாலும் பாவனையால் உடல் உள்ளம் மூளைந்தாலும், பாத்திரம் ஏந்தி புறத்தில் அலைந்தாலும் பாவனையால் உடல் உள்ளம் மூளைந்தாலும், மாத்திரை ஏனும் யமன் வரும் அப்போது, மாத்திரை ஏனும் யமன் வரும் அப்போது மற்றொன்று தவ்வாது தவ்வாது தவ்வாது. மாத்திரை ஏனும் யமன் வரும் அப்போது மற்றொன்று தவ்வாது தவ்வாது தவ்வாது. சூத்திரமாகிய தோணிக்க வீழும் முன் சுக்காரை நேர்பிடித்து கனவே சொன்னேன். சூத்திரமாகிய தோணிக்க வீழும் முன் சுக்காரை நேர்பிடித்து கனவே சொன்னேன். சூத்திரப்பாவை அல்லாஹ்வுடைய திக்ருல நீ உடல் உருகக்கூடிய காலம் இன்னும் வரவில்லையா? உள்ளம் உருகக்கூடிய காலம் வரவில்லையா? அப்ப நான் நீ தோக்கம் இப்ப இல்லைன்னா எப்ப? இப்ப இல்லைன்னா எப்ப செய்ய? சூத்திரமாகிய தோணிக்க வீழும் முன் சுக்காரை நேர்பிடித்து கனமே சொன்னேன். சூத்திரப்பாவை கயிறற்று வீழும் முன் சூற்ற கயிற்றினை பாரடா, அதி சூற்ற கயிற்றினை பாரடா. உற்றுறவின் முறையார் சூழ்ந்திருந்தென்ன ஊருடன் ஜனங்கள் எல்லோரும் பணிந்தென்ன. உற்றுறவின் முறையார் சூழ்ந்திருந்தென்ன ஊருடன் ஜனங்கள் எல்லோரும் பணிந்தென்ன. பெற்றோரும் பெண்டீரும் பிள்ளை இருந்தென்ன பேரும் பெருஞ்செல்வம் ஆனவத்தால் என்ன. பெற்றோரும் பெண்டீரும் பிள்ளை இருந்தென்ன
பேணும் பெருஞ்செல்வம் ஆணவத்தால் என்ன கத்தன் பிரிந்திடின் செத்த சவமாச்சு காணாது காணாது கண்டதெல்லாம் போச்சு கத்தன் பிரிந்திடின் செத்த சவமாச்சு காணாது காணாது கண்டதெல்லாம் போச்சு சுத்திரமாகிய கத்தன் பிரிந்திடின் செத்த சவமாச்சு காணாது காணாது கண்டதெல்லாம் போச்சு எத்தனை பேர் வந்து கூக்குரலிட்டாலும் எட்டாமல் போயிடும் கட்டையல்லோ இந்த எத்தனை பேர் வந்து கூக்குரலிட்டாலும் எட்டாது போயிடும் கட்டையல்லோ இந்த சூத்திரப்பாய் கயிறற்று வீழும் முன் சூட்ச கயிற்றினை பாரடா அதி சூட்ச கயிற்றினை பாரடா. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا அல்லாஹ் தஆலாவுடைய மாபெரும் கருணை கிருபை நம்மை எல்லாம் முஸ்லீமாக முஹ்மீனாக பிறக்கச் செய்து அதிலும் குறிப்பாக ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருள் நிறைந்த உம்மத்தில் நம்மையும் ஒருவராக ஆக்கி அருள்தான் அந்த அல்லாஹுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் காமிலான ஷேகுமார்களுடைய காலடியில் அமரக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்தான். அந்த அல்லாஹுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை. அதற்கு ஒரே காரணம், சகல கோடி சிருஷ்டிகளின் சகல கோடி தேவைகளை சதா உடனிருந்து பூர்த்தி செய்பவன் யாருமே இல்லை, இல்லல்லாஹ். ஆகவே வணக்கத்திற்கு தகுதியானவன் யாருமே இல்லை, இல்லல்லாஹ். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய திருத்தூதராக இருக்கின்றார்கள். அல்லாஹு தஆலா வணக்கத்திற்கு தகுதியானவன் என்பதாக சொல்லும் பொழுது எந்த தகுதி அல்லாஹ்விடத்திலே இருக்கிறது என்று பார்த்தால் சர்க்கார் சொல்லி காமிப்பாங்க. 4 விதமான தகுதிகள் அல்லாஹ்விடத்துல இருக்குது. இந்த 4 தகுதிகள் யாரிடத்துல இருக்குதோ அவரை நம்ம வணங்கலாம், அவரை நம்ம என்ன வேணா செஞ்சுக்கலாம். இந்த 4 தகுதிகள் அல்லாஹு தஆலாவிடத்தில் மட்டும்தான் இருக்கிறது என்பதாக சர்க்கார் நாயகம் சொல்லி காமிச்சாங்க. ஒண்ணு, ஜாத்துல காயும் பஹூத், அவன் மட்டும்தான் நிலைத்திருக்க கூடியவனாக இருக்கிறான். அவன் மட்டும்தான் இந்த உலகத்தை அனைத்து வஸ்துக்களையும் காட்டி கொண்டிருக்கிறான் என்பதாக சர்க்கார் நாயகம் சொல்லி காமிச்சாங்க. அப்ப ஜாத்துல காயும் பஹூத், இந்த உலகத்துல யாருமே இல்ல, அல்லாஹ்வை கொண்டுதான் இந்த மொத்த சிருஷ்டிகளும் காட்சியளிக்கின்றது என்பதாக சர்க்கார் நாயகம் வழங்க வச்சுக்கிட்டாங்க. இதற்கு முன்னாடி நம்முடைய பார்வை எப்படி இருந்தது? சிருஷ்டிகளை பார்க்கும் பொழுது அது சுயமாக இருப்பதாக, அதிலிருந்து நன்மையும் தீமையும் வெளிவருவதாக நம்முடைய பார்வை இருந்து கொண்டே இருந்தது. நம்முடைய வாழ்நாளில் பாதி அப்படியே கழிந்து விட்டது. எப்பொழுது ஷேகுடைய காலடியில் நாம் அமர்ந்தோமோ, எப்பொழுது இந்த ஞான உபதேசங்களை கேட்டோமோ அப்படியே நம்முடைய பார்வை மாறிவிட்டது. சிருஷ்டிகளில் ஐனாக இருந்து அந்த சிருஷ்டிகள் கூட இருந்து நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்வோன் யாருமே இல்லை, இல்லல்லாஹ். ஆகவே வணக்கத்திற்கு தகுதியானவன் யாருமே இல்லை, இல்லல்லாஹ் என்பதாக சர்க்கார் நான் பார்க்க வச்சாங்க. அப்ப இரண்டாவதாக சிஃபாத் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா காமிலான சிஃபத்துகள் அல்லாஹ்க்கு மட்டும்தான் இருக்குது என்பதாக உணர வச்சாங்க. இப்ப நாம பாக்குறோம், நான் சொல்லி எதைதான் நம்ம சொல்றோம்? ஹயாத் இல்லைன்னு சொன்னா எனக்கு இந்த இடத்துல மதிப்பு இல்லை, கண் பார்வத்து இல்லைன்னா எனக்கு ஒரு துணை தேவை, காது கேட்கலன்னா அந்த பயான்ல என்னால இருந்த ஒரு பிரயோஜனம் கிடையாது. அப்ப இந்த சபா சிஃபாத்துகள் என்ன வெளிப்படுறதுனாலதான் அல்லாஹு தாலா என்னை காமிலா அல்லாஹு தாலா காமிச்சுக்கிட்டு இருக்கிறான். அல்லாஹ் மட்டும் இந்த இடத்துல எனக்கு தேவையை பூர்த்தி செய்யலன்னு சொன்னா ஹயாத், இந்த ஹயாத், இல்மு, இராதா, குதரத்து, சமாஅத், பசாரத்து, கலாம் இவைகளை என்னில் வெளிப்படுத்தவில்லை என்று சொன்னால் இந்த இடத்துல நான் இருந்து ஒரு பிரயோஜனம் இல்லை, எனக்கு எந்த விதமான மதிப்பு கண்ணியம் ஒண்ணுமே கிடையாது.
அப்ப அல்லாஹ்வுடைய ஹயாத்துக்கு மதிப்பு, அல்லாஹ்வுடைய சமாத்துக்கு மதிப்பு, அல்லாஹ்வுடைய பசாரத்துக்கு மதிப்பு, அல்லாஹ்வுடைய இராதா, அல்லாஹ்வுடைய குதரத், இவைகளுக்கு தான் மதிப்பே தவிர எனக்கு எந்த விதமான மதிப்பு கிடையாது என்பதாக சர்க்கார் நாயகம் உணர வச்சாங்க. அப்ப சிஃபாத்தே காமில் அல்லாஹுக்கு மட்டும்தான் இருக்கிறது, அவன் மட்டும்தான் பார்க்கக்கூடியவன், அவன் மட்டும்தான் கேட்கக்கூடியவன் என்பதாக சர்க்கார் நாயகம் உணர வச்சாங்க. இப்ப ஒரு ஒருத்தங்க வாய் பேசலன்னு சொன்னா அவங்க நினைச்சாங்கன்னா போன் பேச முடியுமா? இப்ப இங்க இருந்து வேற ஒரு ஊர்ல வெளிநாடுகள்ல இருக்கிறாங்க, நாமெல்லாம் போன் பேசி ஏதோ ஒரு நம்மளுடைய விஷயங்களை பகிர்ந்து கொள்றோம். இதே ஒருத்தலால வாய் பேச முடியலன்னு சொன்னா அவங்களால போன் பேச முடியுமா? அந்த நியமத்தே அப்படியே க்ளோஸ் ஆயிடுது. தாராபுரத்தை ஒரு நபரை பார்த்தேன், பார்த்தா வீடியோ கால் அடிச்சு அதுல வாய் அசைச்சு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, வாய் பேச முடியல அவங்களால. அப்ப ஒரு சிஃபத்து குறைந்தால் கூட நம்முடைய வாழ்நாள் முழுக்க அது ஒரு குறையாக தான் இருக்குது. அல்லாஹு தாலா பரிபூர்ண சிஃபத்துகளை கொண்டு அல்லாஹு தாலா நம்ம காமிச்சுக்கிட்டு இருக்கிறானே, இது எவ்வளவு பெரிய பாக்கியம் என்பதாக சர்க்கார் நாயகம் உணர வச்சாங்க. வாய் பேச முடியாது, காது செய்யக்கூடிய பேச்சு கேட்க முடியுமா? அந்த குரலை செய்ய முடியுமா? அப்பா அம்மா பேச கேட்க முடியுமா? மனைவி மக்கள் குழந்தைகளுடைய மழை சொல்ல கேட்க முடியுமா? எவ்வளவு மனுஷன்ல பாதி மனுஷன் இல்லாம போயிடுறாங்க. எவ்வளவு பேர் நியமித்து கொடுத்தாங்க, காது கேட்க வச்சு வாய் பேச வச்சு எங்க போக முடியும்? காது மட்டும் அந்த நியமத்து இல்லைன்னா அலிசான ஷக்னத்துல அம்மா வைத்திருந்து ஒன்னும் தெரியாதவனாக வெளியே கொண்டு வந்தேன். காது கேட்க வச்சேன், கண்ணு கேட்க வச்சேன், கல்வி விளங்க வச்சேன். சொல்லுங்க. எதையுமே விளங்க முடியாதவர்களாக அம்மா வைத்திருந்து வெளியே கொண்டு வந்தார். காது கேட்க வச்சேன், கண்ணு பார்க்க வச்சேன், கல்வி விளங்குற மாதிரி ஆக்கி வச்சேன். கல்வி விளங்குற மாதிரி ஆக்கல பைத்தியக்காரன் துணியாவில் வாழ்ந்தேன்னா வாழாத. ஏதாவது மார்க்க விளங்க முடியுமா? மார்க்கம் சொல்ல முடியுமா? எதுவுமே இல்லாம போயிடுறாங்க. கல்வி விளக்கம் இல்லாம சில பேர் மஜ்னூன் ஆயிருக்காங்க. அந்த மாதிரி ஒண்ணு ஆக்கலையே. இந்த கல்வி அல்ல விளங்க வச்சானே. கண்ணை அல்லாஹ் கொடுத்தது அவனை பார்க்கத்தாங்க, காதை அல்லாஹ் கொடுத்து அவனை பேச்சு கேட்கத்தாங்க, கல்வி அல்லாஹ் கொடுத்து அவனை காதலிக்கத்தாங்க. எதை போய் மற்ற பேசிட்டு வந்தது பெருமான் சஜிதா செய்யும்போது என்ன சொல்லுவோம்? சஜிதா திலாவத்தில் சஜிதா வஜிஹி, என் தலை பணிந்து விட்டது, தாழ்ந்து விட்டது. இல்லதி ஹலகா, அதை படைத்த ரப்புக்கு பதிந்து விட்டது. அந்த கண்ணிலே கோடு போட்டு பிளந்து கண்ணை, அந்த தலையிலே ஒரு கோடு போட்டு, ஃபுட்பால் மாதிரி தலை இருந்துச்சுன்னா அதுல ஒரு கோடு போட்டு கண்ணை பிளந்து அதில் ஒரு ஓட்டை போட்டு காதையும் உண்டாக்கி பிளவை உண்டு பண்ணி கண்ணையும் காதையும் வைத்தானே அந்த ரப்புக்கே. உடலை அழகாக்கினான், அது உருவம் கொடுத்தான், அந்த உருவத்தை அழகிய உருவமாவும் ஆக்கலாம். ஒரு உருவத்தை அழகிய உருவம் பார்த்து ரசிக்கிறேன், இந்த அழகிய உருவமாவும் அல்லாஹ் ஆக்கினான். சஜிதா திலாவத்துல பெருமானை சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க? சஜிதா வஜ்ஹி லில்லதி خلقஹு வஸவ்வரஹு வஅஹ்ஸன ஸுவரஹு வஷக்க ஸம்அஹு வபஸரஹு தபாரக்கல்லாஹு அஹ்ஸனுல் காலிகீன் என்று சொல்லுவாங்க. நன்றி செலுத்தி பல அப்படி சொல்லுவாங்க. இந்த சிஃபாத்துகளை அல்லாஹு தஆலா பரிபூர்ணமாக கொடுத்து இந்த மஜ்லிஸ்ல கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுத்து இந்த மஜ்லிஸ பிரயோஜனமா கழிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தானே, அந்த அல்லாஹ் நம்ம கோடி கோடி நன்றி செலுத்தாங்க. அப்பேற்பட்ட அலங்கார பொருட்களை அல்லாஹு தஆலா நமக்கு அணிவிச்சு இந்த இடத்துல உட்கார வச்சிருக்கிறான். அப்ப காமிலான சிஃபத்துகள் அல்லாஹுக்கு மட்டும்தான் சொந்தம். நான் செய்யக்கூடிய பாவங்களுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு சிஃபத்தை கொடுங்கன்னு சொன்னா என்னுடைய நிலைமை என்ன ஆகும்? நான் ஏதாவது தேவையில்லாத விஷயங்களை பார்த்துட்டேன், கண்ணை புடிங்கிட்டான்னு சொன்னா அடுத்த வினாடி என்னுடைய நிலைமை என்ன ஆகும் நம்மளால சொல்ல கூட முடியாது, நினைச்சு கூட பார்க்க முடியல. கண்ணு தெரியலன்னு சொன்னா அந்த வாழ்க்கையே, கண் இல்லாத வாழ்க்கையை நினைச்சு கூட பார்க்க முடியல. ஆனா அல்லாஹு தஆலா அந்த கண்ணை கொடுத்து என்னதான் பாவம் செய்தாலும் போடியானே மன்னிச்சு 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 அல்லாஹ் விட்டு இந்த அளவுக்கு கருணையால இந்த உலகத்துல வேற யாரையும் பார்க்க முடியாது. அப்பேற்பட்ட
அப்படிப்பட்ட ரப்பு எனக்கு ரப்பாக கிடைச்சிருக்கிறான் என்பதாக சர்க்கார் நாயகம் பார்க்க வச்சாங்க. அப்ப சபா சிபாத்துகளுக்கு சொந்தக்காரன் அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான். அவன் மட்டும்தான் பார்க்கக்கூடியவன், அவன் மட்டும்தான் ஹயாத் உள்ளவன். நாம் எல்லாம் அல்லாஹுவை கொண்டு அல்லாஹ் பார்க்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தாங்க. அல்லாஹுவை கொண்டு அல்லாஹ் பேச்ச வெளியாக்கிக்கிட்டு இருக்கிறான், அல்லாஹ் இல்ம வெளியாக்கிக்கிட்டு இருக்கிறான். என்னுடைய சிந்தனையில வேற ஏதாவது ஒரு சிந்தனை வந்து பேச்சு மாறிடுச்சுன்னு சொன்னா எல்லாம் திட்டி உட்கார வச்சிருவாங்க என்ன. அப்ப அல்லாஹு தாலா சலாமத்தா எந்த மஜ்லிஸ்ல எதை பேசணுமோ அது அல்லாஹ் தாலா பேச வச்சானே. அப்ப சபா சிபாத்துகளை சலாமத்தா அல்லாஹ் வெளியாக்கிக்கிட்டு இருக்கிறான். இந்த சிபாத்துகள் அல்லாஹ்க்கு மட்டும்தான் சொந்தமானது. அவன் ஆகவே வணக்கத்திற்கு தகுதியானவன் ஒருவன் மட்டும்தான். சர்க்கார் சொல்லி காமிச்சாங்க. அடுத்தது அஃபால் அனைத்தும் அவனுக்கே சொந்தமானது. அதாவது ஒரு செயல் நம்மள வெளிப்படணும்னு சொன்னா அது கண்டிப்பா குவத்து தேவை. குவத்து இல்லாம அந்த செயல் வெளிப்படாது. அப்ப இந்த குவத்துகளை சதா ஒரு வினாடியும் இல்ல வெளியாக்கி இந்த இடத்துல நிக்க வச்சிருக்கிற அல்லாஹ் தாலா என்ன கையை அசைக்க வைக்கிறான். இப்ப நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கும்போது அந்த முதுகு நேரா நிக்குதா இல்லையா, அதுக்கும் குவத்து தேவை. இதெல்லாம் அல்லாஹ் தாலா குவத்துகளை சலாமத்தா வெளிப்படுத்தி அல்லாஹ் தாலா கண்ணியமான முறையில் அல்லாஹ் தாலா உட்கார வச்சிருக்கிறான். இந்த குவத்து வேற யாருக்குமே சொந்தம் கிடையாது. அன்னல் குவத்தல் இல்லாஹி ஜமியா, ஒட்டுமொத்த குவத்துகளும் அல்லாஹ்வுக்கே சொந்தமானது என்பதாக அல்லாஹ் தாலா குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அல்லாஹ் இல்லாம உன்னால ஒரு அடி எடுத்து வைக்க முடியாது. உன்னை கடலிலேயும் தெடலிலேயும் நானா சுமந்துகிட்டு இருக்கிறேன் என்பதாக அல்லாஹ் தாலா சொல்றான். அல்லாஹ் இல்லாமல் ஒரு வினாடி நம்மளால இருக்க முடியாது. பிஷாப் அர்ஜென்டா வருது, கை வேலை செய்யல, கால் வேலை செய்யல, நம்முடைய கதி என்ன ஆகும் சொல்லுங்க. அந்த படுத்த இடத்துல பிஷாப் போயிட்டோம், அந்த கதியை நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியல. அப்ப அல்லாஹ் தாலா குவத்தை வெளிப்படுத்தி எழுந்து போய் பாத்ரூம்ல உட்கார வச்சு சலாமத்தா பிஷாப் போக வைக்கிறான். நம்ம தன்தானே குளிக்க வைக்கிறான், பாத்ரூம் போக வைக்கிறான். எல்லாமே அல்லாஹ் தாலா குவத்தை கொண்டு நம்முடைய தேவைகளை ஹரான் பூர்த்தி செய்து கொண்டே இருக்கின்றான். அப்ப இந்த குவத்து சிருஷ்டிகளுக்கு சொந்தம் கிடையவே கிடையாது. அல்லாஹ் தான் அந்த சிருஷ்டிகள் கூட ஐனா இருந்து அந்த சிருஷ்டிகளுடைய தேவைகள் அல்லாஹ் பூர்த்தி செய்து கொண்டிருக்கின்றான். இந்த தகுதி அல்லாஹ்க்கு மட்டும்தான் சொந்தம் என்பதாக பார்க்க வச்சாங்க. கடைசியா ஆசார்ல சாரே ஜஹான்கா மாலிக் அவன் ஒருவன் மட்டும்தான். பாக்கெட்ல 10 ரூபாய் இருந்தாலும் ரப்பே இந்த 10 ரூபாய் கொடுத்தது நீதான், போறதுக்கு ஜுப்பா கொடுத்தது நீதான், கைலியே கொடுத்தது நீதான், ரப்பே இந்த வீடை கொடுத்தது இந்த மதரசாவை கொடுத்தது நீதான். இதை பார்க்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தாலா சர்க்கார் நாயகம் பிச்சையில விளங்க வச்சாங்க. அப்ப ஒட்டுமொத்த படைப்பினங்களுக்கு சொந்தக்காரன் அல்லாஹ் மட்டும்தான். இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு நம்முடைய சிந்தனை, அதை பார்த்தா இது எனக்கு சொந்தமானது. ஓட்ட பேனாவா இருக்கும், இதுக்கு வந்து ஓட்ட பேனாக்கு நான் சொந்தக்காரன். இந்த காருக்கு சொந்தக்காரன் நான் தான். எனக்கு இந்த சொத்து பத்துகள் இருக்கு, இவ்வளவு மதிப்பு இருக்கு அப்படின்னு நம்ம கணக்கு போட்டு வச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா இப்ப விளங்குது, ரப்பே இதெல்லாம் எடுப்பதற்கு ஒரு வினாடி போதும், காணாம ஆக்கிடுவ. என்னுடைய பெற்றோர்கள், பிள்ளைகள், வீடு எல்லாமே வாசல் ஒரு வினாடி நீ நினைச்சா போக்கிடுவ. ஆனா அல்லாஹ் தாலா நீ என்ன பண்ற, கொஞ்ச காலத்துக்கு அனுபவிக்கக்கூடிய பாக்கியத்தை நீ கொடுத்திருக்கிற. இதெல்லாம் நீ போட்ட பிச்சை அல்லாஹ். நாளுக்கும் பேர் என்னங்க, ஏத்திபாராத்தே உலூஹியத்துன்னு பேர். உலூஹியத்துடைய ஏத்திபார் சொல்லுங்க, சத்தமா சொல்லுமா. ஏத்திபாராத்தே எத்தனை மொத்தம்? ஸாத், சிஃபாத், அஃஆல், ஆசார். சத்தமா சொல்லுங்க. ஸாத், சிஃபாத், அஃஆல், ஆசார். ஸாத்ல அல்லாஹ் எப்படிப்பட்டவன்? என்ன ஆதாரம்? சிஃபாத்ல அல்லாஹ் எப்படிப்பட்டவன்? என்ன ஆதாரம்? சுப்ஹானல்லாஹி. அஃஆல் அல்லாஹ் எப்படிப்பட்டவன்? முக்தார், சாஹிபு குவத், சுய சக்தி உடையவர். என்ன ஆதாரம்? ஆசார் அல்லாஹ் எப்படிப்பட்டவன்? அனைத்துலகத்தின் அதிபதி. என்ன ஆதாரம்? லஹு மா ஃபிஸ் ஸமாவாத்தி வல் அர்த், வானபூமியில் அத்தனைக்கும் அவன் தான் ஒருத்தன் சொல்றான். அலஞ்சலவை ஸாத்ல நாம யாருங்க? சிஃபாத்ல, அஃஆல்ல, ஆசார்ல. இது நாளை நல்லா வரப்படிங்க. இதுதான் தரீக்கு தாலீமுடைய அடிப்படை. ஏத்திபாரத்தை ஒரு சிஃபாத்தை காமில் என்ன சொல்லுங்க போல? ஹயாத், சிஃபாத்தை நாக்கில சொல்லுங்க. மௌத், இது மனப்பாடம் பண்ணுங்க. இது எல்லாரும் மனப்பாடம் பண்ணி இங்க ஊருக்கு போகணும். சொன்னீங்களா? 4 தக்குவா, 4 தக்குவையும் சேர்த்துக்கு. 4 தக்குவாவும் சொல்லணும். ஏத்திபாரத்தை ஒரு சொன்னமா சுருக்கமா இந்த 4ஐயும் சொல்லணும். சொல்லாட்டி இன்ஷா அல்லாஹ் சனிக்கிழமை முடியாது. இல்லை சொல்லன பின்னாடி தான் ஞாயிற்றுக்கிழமை அவங்க வீட்டுக்கு அனுப்புறது. ஏன்னா ஞாயிறு திங்கக்கிழமை உட்கார வச்சுருக்கான். 4 தக்குவா சொன்ன விட்டு யாரும் சொல்லாமல் வெளியே போகக்கூடாது. நான்
4 தக்வாவை சொன்னவங்களுக்கு எவ்வளவு பரிசு? 100 ரூபா. உசூலதீன் ஃபுல்லா சொன்னா 500. தாலீம் ஃபுல்லா சொன்னா 2000. உருதுல சொன்னா பாக்குறேன் யார் எல்லாம் வாங்குறாங்க. ஏதாவது பரிசு வாங்க போகக்கூடாதுங்க இன்ஷா அல்லாஹ். ஆகவே இவைகளை உணர்ந்து வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. சுப்ஹானல்லாஹி வபிஹம்தி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.